வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரெசிபி பண்ணும்போது வெங்காயம் தக்காளி நீங்கள் நல்லா வதக்கிட்டு பண்ணக்கூடாது. அந்த வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த மசாலா போடுற டைமில் பவுடர் மசாலா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதனால கரெக்டான ரேஷியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதோட முட்டைகோஸ் பொரியல். இந்த முட்டைகோஸ் பொரியல் வீட்டில் பண்ணும்போது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் குழம்பு தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த முட்டைகோஸ் பொரியல் குக் பண்ணும்போது அந்த கலர், அந்த கேபேஜ் எப்படி குக் பண்ணுறோமோ, அதாவது கட் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அப்படியே இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, இதை கொதிக்கிறதுல அப்படி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தாளிப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த க்ரன்ச்சியாக அந்த கேபேஜும் அதுக்கப்புறம் அந்த பருப்பு தேங்காய் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? அரைச்சி விட்ட சாம்பார் தேவையான பொருட்கள்: வேக வச்ச துவரம்பருப்பு 100 கிராம், வேக வச்ச பாசிப்பருப்பு 25 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், தேங்காய் பத்தை 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி 1 லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி சாம்பாரில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது எப்போவுமே, எந்த ஒரு மசாலா நீங்கள் வீட்டில் வறுத்தாலும். அதனால் எந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதே டைமில் அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு தேங்காய், அதாவது ஒரு 90% அளவுக்கு வறுத்து முடித்த பிறகு தேங்காவை இதில் போடுறோம். இந்த தேங்காவை ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த தேங்காயில் இருக்க ஈரத்தோட தன்மை போன பிறகு நீங்கள் எடுத்து அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறைன்னு இருக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி குறைன்னு இருக்கக்கூடாது சொல்ல வரேன். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அப்பப்போ அரைச்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. கெட்டியாக இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு சாம்பார் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம் தாளிப்பை போடுறோம். இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு மேலே வந்த பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு 3 போடுங்க. அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நார்மலாக நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது பொடிசை கட் பண்ணி போடுவீங்க, அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் நல்லாயிருக்கும். ஏங்கிட்டீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த காரத்தோட அந்த இனிப்பு தன்மை இருக்கும். இனிப்பு தன்மை சக்கரை தான் போட போதில்லை, அந்த வெங்காயம் கடிக்கும்போது அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். ஸோ இந்த வெங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அதிகபட்சம் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, அதே மாதிரி தான் தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கோம், சில்லி பவுடர், தனியா பவுடர். நம்ம ஏற்கனவே அரைச்சி விட்ட மசாலா ரெடி பண்ணியிருக்கோமே, இது ஏன் அடிஷ்னலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அந்த வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக அந்த பவுடர் மசாலா இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், உப்பு ரெண்டுத்தையும் போட்ட பிறகு வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல் சொன்ன பார்த்தீங்களா, அதில் என்னென்ன காய்கறி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அவரைக்காய், மாங்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி எல்லா காயும் போட்டிருக்கேன். அதே டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய் வேறு எதுனா ஆட் பண்ணால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த காய் போட்ட பிறகு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியோட 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த சாம்பார் மசாலா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி கொதிக்க விடுறோம். பார்த்தீங்களா, அந்த மசாலா அந்த காய்களோட மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதோட வாசனை நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொதி வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காய்கறியை நல்லா வேக வைக்கிறோம். இந்த காய் அதாவது ஒரு 70% வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும். நிறைய பேர் எடுத்த உடனே புளி தண்ணி ஊற்றி அப்படி கொதிக்க விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது நல்ல வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த மசாலா குறைஞ்சபட்சம் ஒரு 70% நல்லா வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும். அதனால ஒரு மூடி போட்டு இந்த காய்கறிலாம் ஆல்மோஸ்ட் 70% வெந்த பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, அந்த காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வைக்கிற சாம்பார் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த பருப்பு இதில் யூஸ் பண்ணுற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி நான் காமிக்கிறேன் வீடியோவில். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புளி தண்ணி ஊற்றிருக்கோம். புளி தண்ணி போட்ட பிறகு ஒரு மூடி போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வட்டோம். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணால் ஓரளவுக்கு அந்த புளி தண்ணியோட அந்த பச்சை வாசனையில் போயிருக்கோம். ஸோ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் அந்த பருப்பு இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலா வேகணும், அதுக்கு பிறகு புளி தண்ணி, அந்த புளி தண்ணி போட்ட பிறகு திருப்பி நல்லா கொதிக்க வேணும். அதுக்கு பிறகு தான் இந்த பருப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த புளி தண்ணி எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே நீங்கள் போட்டுடலாம். ஆனால் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வர ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் அந்த டெக்ஸ்சர் மாறிடும். அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த பருப்பு பார்த்தீங்களா, இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கணும். எப்போவுமே நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். அதனால தான் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பருப்பு வெந்த பிறகு மத்து போட்டு கரைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி கரைஞ்சால் தான் உங்களுக்கு அந்த மசாலாவும் அந்த பருப்பும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே டைமில் குவான்டிட்டியும் நல்லா கொடுக்கும். அதனால தான் நல்லா மேஷ் ஆகணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு இதில் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுறது என்ன பக்குவம் கேட்டிங்கன்னா, கரெக்டாக பருப்பு போட்ட பிறகு ஒரு 2 கொதி இல்லை 3 கொதி வந்த பிறகு நெய் போட்டு நீங்கள் இறக்க வேண்டியதான். பருப்பு போட்ட பிறகு ரொம்ப நாள் கொதிக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அருமையான அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் கையில் எடுக்கும்போது அந்த பருப்பு அங்கங்கே தெரியாது. நல்லா கரைஞ்சி அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு பிறகு ஒரு சூப்பரான முட்டைகோஸ் பொரியல், கேபேஜ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: முட்டைகோஸ் 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 3 பத்தை, வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் தாளிப்புக்கு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க கேபேஜ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேபேஜ் பொரியல். நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவீங்க, கேபேஜை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக வதக்குவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கலர் போயிடும்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேபேஜை போடுறோம். இந்த கோஸை நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா ஈவனாக கட் பண்ணி போடுங்க. நம்ம ஃபுல்லாக வேக வைக்க போதில் பிளான்ச் பண்ணி எடுக்கிறோம். அதாவது கொதிக்கிற தண்ணியில் அப்படி போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா கலர் நல்லா வரும். அதனால தான் இந்த கேபேஜை இந்த மாதிரி ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு உடனே எடுத்துருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கேபேஜில் நம்ம டேரெக்டாக பச்சை தண்ணி ஊற்ற போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு
இந்த மாதிரி ஸ்டைனில் ஏற்கனவே பிளான்ச் பண்ணி எடுத்துருக்க அந்த கேபேஜ் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். இந்த மாதிரி ஊற்றினா என்ன ஆகுதுன்னா அந்த கலர் அப்படியே இருக்கும். அதே டைமில் அந்த கேபேஜில் இருக்க அந்த சூடோட தன்மை கம்மியாகிடும். அந்த முட்டைகோஸில் இருக்க சூடோட தன்மை கம்மியாகிடும். அதனால தான் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம தாளிப்பு போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வதக்கி பண்ணுறதுல ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு. இந்த ரெண்டுத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த காரம் அப்படியே வரும். அதே டைமில் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போ ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடக்கு முடுக்குன்னு இருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போடும்போது உடச்சி போடுங்க. அப்போ காரமும் நல்லாயிருக்கும். அதே டைமில் காஞ்ச மிளகாய் சாப்பிடும்போது காரத்தோட தன்மை தெரியாது. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்ட பிறகு உடனே வெங்காயம் போட்டுருங்க. மஞ்சத்தூள் அதிகமான குவான்டிட்டி வேணால் கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு பிறகு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம். அதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி முட்டைகோஸில் பிளான்ச் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் போடுறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த கேபேஜை போட ஆரம்பிக்கிறோம். இதில் பிளான்ச் பண்ணி எடுத்துருக்க அந்த முட்டைகோஸை போட ஆரம்பிக்கிறோம். இந்த முட்டைகோஸ் போட்ட பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்கினா எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். இந்த பாசிப்பருப்பை கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்தினா இந்த மாதிரி வெந்திருக்கும். அதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷாக இருக்காது, கையில் பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த பாசிப்பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் தேங்காய் நல்லா பொடிசாக திருவின தேங்காய் போடுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணுற கேபேஜ் மெத்தட் இல்லை, நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனால் அங்கே எப்படி பண்ணுவாங்க அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும்.